தமிழ்நாட்டு அரசியல்ல ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு கட்சிக்கு பலமா இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுகவோட கோட்டைன்னு சொல்ற மாதிரி கொங்கு மண்டலம் அதிமுகவுடைய ஒரு கோட்டை. இந்த கொங்கு மண்டலத்தை இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல யார் கைப்பற்ற போறாங்க, தாவேகாவுடைய வருகை எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, திமுக வகுத்திருக்க வியூகம் என்ன அப்படின்றத இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டு அரசியல்ல ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு கட்சிக்கு பலமான ஒரு பகுதியா இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை தன்னோட கோட்டைன்னு திமுக பல இடங்கள்ல பதிவு செஞ்சிருக்கு. அதே மாதிரி கொங்கு மண்டலம் அதிமுகவுடைய கோட்டை. இந்த 2026 தேர்தல்ல திமுக கொங்கு மண்டலத்தை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கா? தாவேகாவுடைய வருகை எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை இந்த தேர்தல்ல ஏற்படுத்த போகுது? கொங்கு மண்டலத்துக்காக அதிமுக வியூகம் என்ன அப்படின்றத இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம். கொங்கு மண்டலம் மொத்தம் 8 மாவட்டங்கள்ல உள்ளடக்கியதை தான் கொங்கு மண்டலம் சொல்றாங்க. சேலம், கோவை, நீலகிரி, கிருஷ்ணகிரி, திருப்பூர், தருமபுரி ஆகிய மாவட்டங்கள் தான் இந்த கொங்கு மண்டலத்தை உள்ளடக்கியது. இந்த கொங்கு மண்டலம் மொத்தமா 57 தொகுதிகள்ல உள்ளடக்கியது. இந்த தொகுதிகள்ல 2021 சட்டமன்ற தேர்தல் அப்ப அதிமுக கூட்டணி 41 இடங்கள்ல கைப்பற்றி இருந்தது. திமுக 133 இடங்களை வென்று பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சிருந்தாலும் இந்த கொங்கு மண்டலத்துல தன்னோட பலவீனத்தை திமுக கண்டாங்க. அந்த தொகுதியில வெறும் 16 இடங்களை மட்டும்தான் திமுக கைப்பற்றியிருந்தாங்க. இதனால கொஞ்சம் பலவீனமான ஒரு கோட்டையாகவே கொங்கு மண்டலம் திமுகவுக்கு இருக்கு. நேச்சுரலாவே ஆரம்பத்துல இருந்தே அதிமுகவுக்கு கொங்கு மண்டலம் ஒரு பலமான ஒரு பகுதியா தான் இருக்கு. எதனால கொங்கு மண்டலம் அதிமுகவுக்கு ஒரு பலமான ஒரு இடமா இருக்கு அப்படின்னா, அதிமுகவுடைய முக்கியமான பெருந்தலைவர்கள் எல்லாருமே அந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்துதான் இருக்காங்க. இந்த கொங்கு மண்டலத்துலதான் எடப்பாடி பழனிசாமி, KP முனுசாமி, தங்கமணி, வேலுமணி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய முக்கிய புள்ளிகள் இருக்காங்க. அதே மாதிரி அதிமுக கூட்டணி கட்சிகளான பாமக, பாஜக 2 கட்சிகளுக்கும் இந்த கொங்கு மண்டலத்துல ஒரு அளவுக்கு பலமான ஒரு சூழல் தான் இருக்கு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல பாமக 4 தொகுதிகளை வென்றிருந்தாங்க. அதே மாதிரி பாஜக 2 தொகுதிகள்ல வென்றிருந்தாங்க. இந்த தடவையும் அதே கூட்டணி தொடர்றதுனால இந்த தடவையும் அதிமுகவுக்கு ஒரு பலமான சூழல் தான் கொங்கு மண்டலத்துல இருக்கு. முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா, வானதி சீனிவாசன், எல் முருகன் போன்ற முக்கியமான பாஜக தலைவர்களும் கொங்கு மண்டலத்துல போட்டிடுறாங்க. இன்னொரு பக்கம் கோவை, நீலகிரி, திருப்பூர் இந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய 21 சட்டமன்ற தொகுதிகளையும் வேலுமணியை வெற்றி பெற வைக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அசைன்மெண்ட் கொடுத்ததா சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் சேலம் முழுக்க வெற்றி பெறறதுக்கான வேலையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை எடுத்துக்கொண்டதாகவும் தகவல் இருக்கு. அதனால கொங்கு மண்டலத்தை இன்னும் பலப்படுத்துறதுக்காக அதிமுக பல்வேறு வியூகங்கள்ல இந்த தேர்தல்ல வகுத்திருக்காங்க. பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசனும் இந்த தேர்தலுக்காக நிறையவே ஃபீல்டு ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால பாஜகவுக்கு சமூக வாக்குகளும் இந்த கொங்கு மண்டலத்துல அதிகமாவே இருக்கு. முக்கியமா அருந்தியர் வாக்குகள் பாஜக பாமகவுக்கு இருக்கு. வன்னியர் சமூக வாக்குகளும் பாமகவுக்கு சாதகமா இருக்கிறதுனால இது எல்லாமே அதிமுகவுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. அதே சமயம் திமுகவும் இந்த தொகுதிகளை வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக ஆரம்பத்துல இருந்தே கொங்கு மண்டலத்தின் மேல ஒரு தனிப்பட்ட கவனத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் செலுத்திட்டு வராரு. இந்த தடவை முக்கியமா என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, கரூர்ல போட்டியிடக்கூடிய செந்தில் பாலாஜி கோவை தெற்குக்கு மாற்றப்பட்டிருக்காரு. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு ஒர்க்ல இவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டா அதை முழுசா முடிக்கிற வரைக்கும் விடாமுயற்சியா வேலை பார்ப்பாரு செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு திமுகல அவருக்கான ஒரு தனி செல்வாக்கு எப்பவுமே இருக்கும். அதனாலதான் ஜெயில இருந்தப்ப கூட அமைச்சராகவே அவரை பதவியில உட்கார வச்சிருந்தாங்க திமுக. இருந்தாலும் சமீப காலமா அவர் மேல தொடரப்பட்ட வழக்கு ஒரு மைனஸா கூட மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கரூர்ல இருந்து செந்தில் பாலாஜி கோவை தெற்குக்கு மாறியதுனால எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பலமா நினைச்சிட்டு இருக்கிறது அவங்க கொண்டு வந்த நலத்திட்டங்கள் தான். கொங்கு மண்டலத்துல செம்மொழி பூங்கா கொண்டு வந்ததும், பெரியார் நூலகம் கொண்டு வந்ததோ இது எல்லாமே அங்க ஒரு பிளஸ் பாயிண்டாவே திமுக பாக்குறாங்க. திமுக கொண்டு வந்த மகளிர் உரிமை திட்டம், பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம், இது எல்லாம் மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்திருக்கிறதுனால அதுவும் கொங்கு மண்டலத்துல எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு
திமுக நம்புறாங்க. கொங்கு மண்டலத்துல ஸ்டார் கேண்டிடேட்ஸா பார்க்கக்கூடியவங்க யார் யாரு அப்படின்னா என்னென்ன தொகுதி அப்படின்றதையும் பார்த்துடலாம். தொண்டாமுத்தூர் தொகுதியில வேலுமணி நிக்கிறாங்க. அங்க போட்டியா டிஎம்கேவை சேர்ந்த கார்த்திகேயன் நிக்கிறாங்க. தொண்டாமுத்தூர்ல நேருக்கு நேர் அதிமுக திமுக போட்டிடுறாங்க. அதே மாதிரி கோவை தெற்குல செந்தில் பாலாஜி போட்டிடுறாரு. அவருக்கு போட்டியா அதிமுகவை சேர்ந்த அம்மன் அர்ஜுனன் போட்டிடுறாரு. அதே மாதிரி கோவை வடக்குல வானதி சீனிவாசனும் செந்தமிழ் செல்வனும் போட்டிடுறாங்க. செந்தமிழ் செல்வன் டிஎம்கேவை சேர்ந்தவர். அவினாசி தனி தொகுதியில எல் முருகன் போட்டிடுறாரு. எல் முருகனுக்கு போட்டியா டிஎம்கே கோகிலமணி போட்டிடுறாரு. அதே மாதிரி எடப்பாடி தொகுதியில எடப்பாடி பழனிசாமி தான் போட்டிடுறாரு. அவருக்கு போட்டியா சி காசி போட்டிடுறாங்க. தருமபுரியில பாமகவை சேர்ந்த சௌமியா அன்புமணி போட்டிடுறாங்க. அவங்களுக்கு போட்டியா அங்க தேமுதிகவை சேர்ந்த இளங்கோவன் போட்டிடுறாரு. குமாரபாளையம் தொகுதியில தங்கமணி ஏடிஎம்கேவை சார்ந்து போட்டிடுறாங்க. அவங்களுக்கு போட்டியா டிஎம்கேவை சேர்ந்த பாலு அவர்கள் போட்டிடுறாங்க. ராசிபுரம் தனி தொகுதியில அமைச்சர் மதிவேந்தன் போட்டிடுறாரு. அவருக்கு போட்டியா பிஜேபியை சேர்ந்த பிரேம்குமார் அப்படின்றவங்க போட்டிடுறாங்க. ஈரோடு வெஸ்ட்ல முத்துசாமியும் பிஜேபியை சேர்ந்த யுவராஜா போட்டிடுறாங்க. அதிமுக திமுகவை பார்த்தோம். இப்ப தாவேகாவுடைய வருகை கொங்கு மண்டலத்தை எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் எந்த தொகுதியில எவ்வளவு வாக்கு வங்கி வாங்க போறாங்க அப்படின்றது நம்மளால கணிக்கவே முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு. ஆனா கொங்கு மண்டலத்துல செங்கோட்டையனும் அருண்ராஜ் போன்றவங்க போட்டிடுறதுனால அது தாவேகாவுக்கு ஒரு பிளஸ்ஸா மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு. தாவேகா விஜயை பொறுத்த வரைக்கும் நேரடியா எல்லா தொகுதிகளையும் இது வரைக்கும் அவங்க பிரச்சாரத்தை மேற்கொள்ளல. இது மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. ஏற்கனவே அதிமுக மேல இருந்த அதிருப்தி என்னன்னா யாரோட தலைமையில அதிமுக செயல்படுது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்தது. ஆனா இந்த தடவை ஒற்றை தலைமை அப்படின்னு முடிவாயிடுச்சு. இபிஎஸ் தலைமையில தான் அதிமுக அப்படின்றது உறுதியானதுனால இது எல்லாம் அதிமுகவுக்கு பிளஸ்ஸா மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு. செந்தில் பாலாஜி என்ன செய்ய போகிறாரு அப்படின்றத பொறுத்திருந்துதா பார்க்கணும். தாவேகா வருகை எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு இப்ப வரைக்கும் உறுதியா சொல்ல முடியாது. ஆனா கணிசமான வாக்குகளை தாவேகா வாங்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.